ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் நம்ம சிக்கல் சௌபதி இருக்காரு. என்னடா ஆச்சு வேலான்னு துடின்னு துடிக்க அப்போன்னு பார்த்து காரில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எவன்டா அது, சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்க தைரியமான ஆளாச்சு சொல்லுன்னு லுக்கு தைரியமாக விட்டாங்க. யார் நம்ம சக்திங்க. விட்டுட்டு இருக்கும்போது ஐயோ சோனாப்பானா லுக்கு சரியில்லடா, அவள் இப்போ ருக்கு நம்ம பக்கம் திரும்புதுடா, களைச்சி விட்றா கூட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ களைச்சி விட்டாருங்க. அதுக்கப்புறம் சக்தி தனியாக போயிட்டு நீங்கள் தான் இதை பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் க்ரைம் மேலே க்ரைம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு க்ரைம் ரேட் இன்னும் கொஞ்சம் ஏறிட்டோம், அதுக்கப்புறம் மொத்தமாக காலி பண்ணி சும்மா மிரட்டி விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைன்னு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் மீனால் குட்டி பீசாஸ் அதோட தொல்லை தாங்க முடியல. மீட்டிங்மா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதமான்னு சொன்னா பாஸ் யாருப்பான்னு சொல்லி கேட்க, அதாவது அவங்க ஃப்ரெண்டு தான் பாஸுங்கிறனால பொசசிவ்ல பொங்குறாங்க. ரம்யான்னு பேரை கேட்டா ஒரு பக்கம் கோமதி வரா, ஒரு பக்கம் ரம்யா வரா. நான் என்னடா பண்றது, என் லைஃப்பை நான் தக்க வச்சுக்க ஏதாவது பண்ணுங்கிறதுக்காக இந்த பொண்ணு பார்த்த வேலை இருக்கே. மீட்டிங் நடந்துகிட்டே இருக்க வழியில் இந்தாங்க காஃபி குடிங்க, டீ குடிங்கன்னு வந்து டிஸ்டர்ப் பண்ண. அதுக்கப்புறம் அத்தான் இந்தாங்க முத்தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்தா கொடுத்துருச்சு. அடப்பாவி பக்கி பயப்புள்ள என்ன வேலைலாம் பார்க்குது பாருங்க லைஃபுக்காக அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உண்மை வெளியே தெரிஞ்சதுன்னா வச்சு செஞ்சுருவாங்க ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு மாங்காய் வாங்கி கொடுங்க சொல்ல, அதுக்கப்புறம் ரம்யா உங்கள் மேலே உங்கள் ஒய்ஃப் உயிரே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கை கட் பண்ணிட்டாங்க. என்னடி வேலை பார்க்குற நீ, என்னடி வேலை பார்க்குறீங்க நீ அப்படின்னு சொல்லி கேள்வி சத்தமாக பேசாத, சுத்தமாக பிடிக்காதுன்ற டைலாக மீனால் போட்டு விட்டு கிளம்பிடுச்சு. என்னடா அது, இவ என்னடா இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சிக்கல் சௌபதியோட குடும்பப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம சரி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பிச்சுட்டு கிளம்பிட்டாரு. ஓகே.